ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஃப்ரெஷ்ஷாக சுண்டக்காய் பொரிச்சிங்க சுண்டக்காய் வத்தல் பண்ண போகிறோம். சூப்பராக இருக்குங்க. இந்த வெயில் காலத்தில் இப்போ இந்த மாதிரி வத்தல் போட்டு வச்சிட்டோன்னா நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துட்டால் ஒரு வருஷம் ஆனாலும் நமக்கு கெட்டு போகாதுங்க. சூப்பராக மொறு மொறுன்னு டேஸ்டியாக பண்ணலாம். நம்ம கடையில் வாங்குறது கூட உப்பு இதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குங்க. இதை நம்ம அளவாக உப்பு போட்டு மோர் ஊற்றி பண்ணுறதுனால அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. சூப்பராக இருக்குங்க. இப்போ பாருங்கள், நம்ம ஃப்ரெஷ்ஷாக சுண்டக்காய் பொரிச்சுக்கிறலாம். இதெல்லாம் டார்க் க்ரீனாக இருக்கிறது தான் முத்தின காய். இந்த மாதிரி இருக்கிற காயை எடுத்துக்கலாங்க. முள் குத்திராமல் மட்டும் கொஞ்சம் பார்த்து எடுங்க. இந்த செடியில் முள் நிறையா இருக்கும், அதனால் கொஞ்சம் பார்த்து எடுத்துக்கிறலாங்க. நம்ம ஒவ்வொரு பக்கமாக நம்ம பிச்சு எடுத்துக்கலாங்க, உடச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி இது வரைக்கும் நம்ம சேனலை லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம சுண்டைக்காயெல்லாம் ஒவ்வொன்றா பொரிச்சு எடுத்துக்கலாங்க. நல்லா குண்டு குண்டாக இருக்குங்க. நல்லா முத்தல் காயாக மட்டும் நம்ம எடுத்துக்கணும். பிஞ்சாக எடுத்தால் கருப்பாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம தோட்டத்தில் பொரிச்சிட்டு வந்த சுண்டைக்காங்க. அதோட அளவு பாருங்கள், இந்த கூடையில் ஒரு கூடையளவு சுண்டைக்காய் வந்து நம்ம பொரிச்சிட்டு வந்திருக்கிறோம். இன்னும் இந்த காம்பிலேருந்து எல்லாம் காம்பெல்லாம் நீக்கி எடுத்தோன்னா எந்த அளவு வருதுன்னு பார்க்கலாங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி சுண்டைக்காயை தனித்தனியாக அந்த காம்பை விட்டு நீக்கி எடுத்துக்கலாங்க. நல்லா சுத்தமான காய்களாக எடுத்துக்கலாம். பிஞ்சு காய் இருந்தால் தனியாக எடுத்துடணுங்க. ஏன்னா அது கருப்பு கருப்பாக இருக்கும், ஒரு மாதிரி இருக்கும், சாப்பிட அந்தளவுக்கு நமக்கு டேஸ்ட் கிடைக்காதுங்க. இப்போ நம்ம முத்தின காயாக தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த மாதிரி உடச்சி எடுத்துக்கலாங்க. தனித்தனியாக காம்பை விட்டு நீக்கி எடுத்துக்கிறலாம். இப்போ பாருங்கள், இதேமாரி தாங்க நீக்கணும். இந்த காம்பை தனியாக போட்டுடலாம். இந்த சுண்டைக்காயை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்துக்கிறலாங்க. ஒன்று ஒன்றா அப்படி நம்ம நீக்கிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ சுண்டைக்காயில் இருந்த காம்புகள்லாம் நீக்கிட்டு காயை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம். இந்த இதை வந்து தண்ணியில் ஃபஸ்ட்டு நம்ம சுண்டைக்காயெல்லாம் நல்லா அலசி எடுத்துக்கலாங்க. ஒரு டைம் வந்து பைப்பை திருப்பி நல்லா இந்த மாதிரி அலசிக்கலாம். அலசி நல்லா கையில் பிசைஞ்சு கொடுத்துட்டு அலசிக்கணும். ஏன்னா அந்த காம்பு சிலது ஒட்டி இருந்தால் கொஞ்சம் வளவலன்னு இருக்கிற மாதிரி இருக்கும், அதுக்காகத்தான். அதனால் சுத்தமாக மட்டும் இப்படி நம்ம கழுவி எடுத்துக்கிறலாங்க. ஃபஸ்ட்டு எல்லா காயிலையும் தண்ணி படுற மாதிரி கிளறி கொடுத்துட்டே இருக்கோம். இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணியை பிடிச்சி வச்சுக்கலாங்க. பிடிச்சி வச்சுட்டு இந்த மாதிரியும் போட்டு அலசி நம்ம எடுத்துக்கலாம். நம்ம டைரெக்டாக இந்த மாதிரி அலசினா ஒரு 2-3 டைம் தண்ணியை பிடிச்சி அலசணுங்க. நம்ம ஆல்ரெடி பைப்லேயே திருப்பி விட்டு நல்லா அலசிட்டோம். அதனால் ஒரு டைம் இப்படி பாத்திரத்தில், அகலமான பாத்திரத்தில் சுண்டைக்காய் போட்டு நல்லா அலசி தண்ணியை வடித்து எடுத்துக்கிறலாங்க. இந்த மாதிரி குண்டாவில் போட்டோன்னா தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சிரும். இந்த மாதிரி கூடையில் போடுறப்ப இதெல்லாம் நல்லா எடுத்துகிட்டு ஒரு 1/2 hour இந்த தண்ணி வடிய விட்டுறலாங்க. தண்ணி நல்லா வடிஞ்சதுக்கப்புறமா நம்ம சுண்டைக்காயை தட்டி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணி வடிஞ்சிட்ருக்குது. இப்போ ஒரு 1/2 hour ஆச்சுங்க. இதை நம்ம ஒரு இடிக்கல்லில் போட்டு லைட்டாக இடித்து காமிக்கிறேன் பாருங்கள். 2-2ஆக அது சுண்டைக்காய் விரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி வரணுங்க. இந்த மாதிரி நம்ம இடித்து எடுத்துக்கலாம். இப்போ காய் கொஞ்சமாக இருந்தால் நம்ம இந்த இடிக்கல்லே போட்டு எடுத்துக்கலாங்க. நம்மகிட்ட கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அதனால் நம்ம அம்மியில் கூட லைட்டாக வச்சு ஒரு அழுத்தினோன்னா 2-2ஆக நசுங்கிருங்க. அந்த மாதிரியும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ இதில் வந்து நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். 2-2ஆக வெடித்த மாதிரி வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ அம்மியில் கொஞ்சம் உங்களுக்கு நான் தட்டி காமிக்கிறேன் பாருங்கள். கொஞ்சம் காய் எடுத்து வச்சுங்க. அம்மியில் ஒரு இப்படி அந்த குழவியால் இப்படி ஒரு அழுத்தினோன்னா 2ஆக நசுங்கிரும். ரொம்ப அழுத்தக்கூடாது, லைட்டாக அழுத்தினோன்னாலே வந்துடுங்க. இப்போ எல்லா சுண்டைக்காயும் நம்ம அம்மியிலையே நச்சு எடுத்துட்டோங்க. முத்தின காயினால் நமக்கு விதைகள் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இப்போ அம்மி பாருங்கள், ஃபுல்லாக அந்த விதைகள்லாம் ஒட்டி இருக்கும். ஃபுல்லாக வராதுங்க, அந்த மேலாக இருக்கிறது தான். இதை இப்போ நம்ம நல்லா ஒரு டைம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். மேலே இருக்கிற விதையெல்லாம் போட்டோம். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம லைட்டாக இதை ஒரு அலசிக்கிறலாங்க. ரொம்ப அலச வேண்டாம், கசை கொடுத்தோன்னா உள்ளே இருக்கிற விதையெல்லாம் வந்துடும். அதனால் லைட்டாக மேலாக இது பண்ணிவிட்டு இப்படி தண்ணியை விட்டு வடித்து எடுத்துக்கலாங்க. தண்ணி வடிகிற மாதிரி ஒரு கூடையில் மட்டும் காய் எடுத்து போட்டுக்கிறணும். அப்போ தான் நமக்கு தண்ணி வடியும். இது ஒரு 1/2 hour இப்படியே தண்ணி வடிக்கட்டுங்க. நல்லா வடிஞ்சதுக்கப்புறம் சுண்டைக்காயை ஊற வச்சுக்கலாம். இப்போ உள்ள விதையோடு தாங்க இருக்குது. இப்போ பாருங்கள், விதை உள்ளே இருக்குது. இது நம்ம அந்த நசுக்குனதுனால அந்த அம்மியில் நசுக்கணும் இல்லைங்க, அதனால் வந்த விதைகள். இதை நம்ம கீழே ஊற்றிக்கலாம். தண்ணியோட கலர் பாருங்கள், கருப்பு கலராட்டம் இருக்குது. இதை நம்ம கீழே ஊற்றிடலாங்க. கீழே ஊற்றிட்டு இப்போ 1/2 hour ஆச்சு. நம்ம சுண்டைக்காயை வடிய விட்டுருந்தோம் தண்ணியெல்லாம். இப்போ ஒரு பக்கெட்டில் சேர்த்திக்கிறலாங்க. ஒரு பிளாஸ்டிக் பக்கெட்டில் சேர்த்திக்கிறேன் நான். சேர்த்தி இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கிறலாங்க. எல்லா பக்கம் படுற மாதிரி
கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கிறோம். நல்லா எல்லா பக்கம் படுற மாதிரி சேர்த்திக்கிடலாம். உப்பு வந்து தேவையான அளவு மட்டும் சேர்க்கணுங்க, எக்ஸ்ட்ரா சேர்த்திடக்கூடாது. உப்பு அளவாக சேர்த்தா தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இது ஒரு 1.5 டம்ளர் மோருங்க. நல்லா கெட்டியான தயிர், 1 லிட்டர் தயிர் இருந்ததுங்க. அதில் 1 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்தி நல்லா அடித்து எடுத்துக்கிட்டேங்க. தண்ணி அதிகம் சேர்த்திடாதீங்க, மோர் நல்லா திக்னஸாக இருந்தால் தான் நமக்கு நல்லா டேஸ்ட் கிடைக்கும். இப்போ பாருங்கள், இது ஒரு குளி கொடுத்துக்கிறலாம். அந்த மோர் உப்பு எல்லாம் ஒன்று சேர்ந்து நமக்கு வரட்டுங்க. இப்போ மறுபடியும் நம்ம எடுத்து வச்சுருந்தோம்லங்க சுண்டக்காய், அதை இதில் சேர்த்திக்கிடலாம். நல்லா எல்லா சுண்டைக்காயும் உள்ளே சேர்த்திக்கிடலாங்க. எல்லா சுண்டைக்காயும் நம்ம சேர்த்திக்கிறோம். இந்த மாதிரி வெயில் காலத்தில் தான் நம்ம வத்தல் போடுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ உப்பை வந்து சேர்த்திக்கிடலாங்க. சேர்த்தி இப்போ நான் வச்சுருக்கிற டம்ளர் அளவு பாருங்கள், 1 டம்ளர் அளவு, குட்டி டம்ளரில் தான் 1 டம்ளர் அளவு எடுத்திருக்கேன். உப்பு அளவாக தான், ரொம்ப எக்ஸ்ட்ரா சேர்த்திடக்கூடாதுங்க. மிச்சம் ஒரு 1.5 டம்ளர் அளவு மோர் இருந்ததுங்க, அதையும் நம்ம சேர்த்திக்கிடலாம். இப்போ பாருங்கள், 3/4 பக்கெட்டுக்கு மேலே வந்துருச்சுங்க நமக்கு காய். கொஞ்சம் தான் கேப் இருக்குது பக்கெட்டில், நமக்கு மூடி போட்டு மூடுறதுக்கு சரியாக இருக்கும். அப்போ தான் நம்ம குளி கொடுக்குறப்ப அதோட அளவுகள் வந்து நமக்கு நல்லா வரும். உப்பு எல்லாம் கலந்து வரும், வெளியே சிந்தாத வருங்க. இப்போ பாருங்கள், நல்லா இந்த மாதிரி குளி கொடுத்துக்கலாம். மோரோட அளவு பாருங்கள், மேலே வரைக்கும் நமக்கு இருக்குது பாருங்கள். ஒரு 3/4 பக்கெட்டுக்கு மேலே இருக்குங்க. நான் கொஞ்சம் தூரமாக காமிக்கிறதுனால உங்களுக்கு அந்த மாதிரி இருக்குது. 3/4 பக்கெட்டுக்கு மேலே வந்துருச்சு. இப்போ பாருங்கள், நல்லா மோர் மேலே வரைக்கும் இருக்குது பாருங்கள். இதை நல்லா குளி கொடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி அப்பப்போ குளி கொடுத்தோன்னா அந்த உப்பு மோர் எல்லாம் நல்லா கலந்து வருங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கரண்டியிலையும் உங்களுக்கு நான் கலந்து காமிக்கிறேன். அந்த மோரோட அளவுகள் உங்களுக்கு தெரியட்டுன்றதுனால நான் இந்த மாதிரி காமிக்கிறேங்க. மோர் வந்து மேலேயே இருக்குது பாருங்கள் நமக்கு. இது நமக்கு இந்த அளவாவது கேப் இருந்தால் தாங்க நம்ம குளி கொடுக்குறப்ப அந்த மோர் வெளியில் வராத இருக்கும். அடிக்கடி கரண்டி வைக்கணும்ல, நம்ம அப்படியே பக்கெட்டாலேயே லைட்டாக அப்பப்போ குளி கொடுத்துக்கலாம். இல்லை முடியலாட்டி கரண்டி வச்சு கிளறி கொடுக்கலாம். இது ஃபஸ்ட் நாள் காலையில் நம்ம 11 மணிக்கிட்ட ஊற வச்சதுங்க. மறுநாள் காலையில் ஒரு 9 மணிக்கு எடுக்கிறோம். ஃபஸ்ட் நாள் ஃபுல்லாக பகலெல்லாம் ஊறி நைட்டெல்லாம் ஊறி இருக்குங்க. மறுநாள் காலையில் தான் நம்ம எடுக்கிறோம். இது ஃபஸ்ட் நாள் வந்து நம்ம எடுக்கிறோங்க. இதை எடுத்து நம்ம வெயிலில் காய வைக்கணும். இந்த மோரெல்லாம் நல்லா வடிச்சிட்டு எடுத்துக்கணுங்க. வடிச்சிட்டு இப்படி ஒரு தட்டத்தில் மாற்றிக்கலாம். மோர் நல்லா வடிஞ்சிடணும். ஏன்னா மறுபடியும் நம்ம இந்த மோரில் தான் ஊற வைக்க போகிறோம். அதுக்காகத்தான் மோரில் நம்ம நல்லா வடித்து எடுக்கிறோம். இதேமாரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வடித்து எடுத்துக்கிறலாம். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வடித்து எடுத்துகிட்ருக்குறோம். நல்லா எடுத்து வந்துட்டுருக்கோங்க. இதேமாரி அரிகரண்டி வச்சு எடுத்துட்டோன்னா அந்த மோர் தனியாக கீழே வந்துடுங்க. அந்த காயை மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா எடுத்துருக்கோம். மோர் பாருங்கள் இந்த அளவு இருக்குது. இதிலே நம்ம மறுபடியும் இதை காய வச்சு மறுபடியும் இதில் தான் நம்ம ஊற வைக்க போகிறோம். அதனால் இந்த மோரை சிந்திராத அப்படியே வச்சுக்கிறலாங்க. காய் மட்டும் சுத்தமாக நம்ம வடித்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், மோரோட அளவு எவ்வளோ இருக்குன்னு கொஞ்சம் தான் இருக்குது. நம்ம எடுக்க காய் வருது. இந்த விதைகள்லாம் வந்து அந்த காயில் இருந்ததுங்க. நல்லா ஊற ஊற இந்த விதை வெளியே வந்திருக்கு. இதை எடுத்து நம்ம காயோடையே சேர்த்திக்கிறலாங்க. இப்போ பாருங்கள், இதேமாரி எடுத்துக்கிறோம். அந்த மோரோட கலர் மாறி வருது பாருங்கள். இன்னும் நம்ம போட போட மோரோட கலர் கருப்பாயிட்டு வருங்க. நாளைக்கெல்லாம் பாருங்கள் நல்ல கருப்பு கலர் மாதிரி வரும். இப்போ நமக்கு சுண்ட வத்தல் வந்து காய வச்சுக்கலாம். இந்த மோர் அப்படியே இருக்கட்டுங்க. இது நைட்டு நம்ம மறுபடியும் யூஸ் பண்ணணும். மூடி வச்சிடலாம். இதை போய் நம்ம காய வச்சுக்கிறலாங்க. இதை எடுத்துகிட்டு போய் நம்ம வெயிலில் போட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா ஒரு பிளாஸ்டிக் சாக்காட்டை விரிச்சுக்கிட்டோங்க. விரித்து அதில் தான் வத்தலை போடுறோம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா வெயில் போடுற மாதிரி போட்டுடலாங்க. காலையில் போட்டோன்னா சாயந்தரம் வரை அந்த வெயிலில் இந்த வத்தல் காயணுங்க. பாருங்கள், இந்த மாதிரி போட்டு வச்சிடுறோம். வெயில் காலத்தில் தாங்க இந்த மாதிரி வத்தல்லாம் போட்டு நல்லா காய வச்சு மட்டும் நம்ம எடுத்து வச்சுட்டா 1 வருஷம் ஆனாலும் கெட்டு போகாதுங்க. நமக்கு வத்தல் போடுறதுக்கு இந்த மாதிரி வெயில் காலந்தாங்க ஏற்றது. மழை காலத்துலலாம் போட்டோன்னா ஒரு மாதிரி ஆயிரும். இந்த டயத்தில் போட்டு வச்சிட்டோன்னா வத்தல் கெட்டும் போகாது, ஒரு பூச்சி கூட பிடிக்காதுங்க. 1 வருஷம் ஆனாலும் அப்படியே இருக்குங்க நமக்கு வத்தல். அது நம்ம பக்குவமாக போடுறோம் இல்லைங்க. மோரெல்லாம் நல்லா திக்னஸாக கொடுக்குறோம், உப்பெல்லாம் கரெக்டாக போடுறோம், நல்ல டேஸ்ட்டும் இருக்குங்க. இது நம்ம காலையில் காய வச்ச வத்தல், சாயந்தரமாக எடுத்துருக்கோம். ஃபஸ்ட் நாள் காலையில் காய வச்ச வத்தலுங்க, சாயந்தரமாக நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இதை இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், மறுபடியும் நம்ம அந்த மோர் இருந்தது இல்லைங்க பக்கெட்டு, அதிலே சேர்த்திக்கிடலாம். இப்போ நம்ம காலையில் மூடி வச்சோல்லங்க மோர், அந்த மோர் தான்
அதுலேயே வந்து நம்ம இந்த வத்தலை எடுத்து சேர்த்திக்கிறோங்க. சேர்த்தி இன்றைக்கி நைட் ஃபுல்லாக இப்போ சாயந்தரமாக நம்ம மோரில் சேர்த்திக்கிறோம். நைட் ஃபுல்லாக ஊறணுங்க இதை இப்போ ஒரு கலந்து கொடுத்துடலாம். ஒரு கரண்டி எடுத்து உங்களுக்கு அந்த மோரோட அளவுகள் தெரியணுன்றதுனால அடிக்கடி இந்த கரண்டியில் கலந்து காமிக்கிறேன். இல்லாட்டி நம்ம நல்லா குலுக்கி வச்சிடலாங்க. குலுக்கி வச்சாலே கரெக்டாக இருக்கும். மோர் பாருங்கள் கலர் மாதிரி வருது, எவ்வளோ மோர் வருது பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். இது மறுபடியும் நம்ம நைட்டெல்லாம் அப்படியே ஊற வச்சிடலாங்க. நைட் ஃபுல்லாக ஊறட்டும். மறுபடியும் காலையில் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ இது 2வது நாளுங்க. காலையில் ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். நைட் ஃபுல்லாக நமக்கு ஊறி இருக்குது. இப்போ இதை நம்ம அப்படியே தட்டத்தில் மாற்றிக்கலாங்க. மறுபடியும் நம்ம காய வைக்க போகிறோம். அதனால் அப்படி கலந்து காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா அப்படி கலந்து எடுத்துக்கிறலாங்க. மோரை மட்டும் கொஞ்சம் நல்லா வடித்து விட்டுறலாம். சுட்டாக வைக்கிது பாருங்கள். ஏன்னா மறுபடியும் அந்த மோரில் ஊற வச்சுக்கலாம். அதுக்காகத்தான் நல்லா வடித்து இதை எடுத்து மறுபடியும் நம்ம காய வைக்கணுங்க. இப்போ எடுத்துக்கிறோம். சுத்தமாக மட்டும் வடித்து எடுத்துக்கிறலாம் மோரை. இந்த மோரோட கலர் பாருங்கள் நல்லா கருப்பு கலராக வந்துட்டுருக்கு பாருங்கள். இது ஊற இப்படித்தாங்க வரும். நல்லா கருப்பு கலர் மாதிரி வந்துட்டுருக்கு நமக்கு மோர். அந்த வத்தல் ஊற அந்த மோரோட கலர் வந்து நமக்கு நல்லாவே மாறி வருங்க. இப்போ பாருங்கள் அந்த கலர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி தான் ஆகும். ஆனால் அந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. மொறுன்னு அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம கடையிலலாம் இந்தளவுக்கு நமக்கு பண்ணித்தர மாட்டாங்க. நம்ம ஒரு வாரம் வேலையை பார்க்காத பண்ணோன்னா அவ்வளோ டேஸ்டியாக 1 வருஷத்துக்கு வச்சுக்கலாம். இப்போ மோர் பாருங்கள் அவ்வளோதான் மிச்சம் இருக்குது. நம்ம வத்தலை காய வச்சுக்கிடலாம். நல்லா வெயிலில் போட்டு மட்டும் காய வச்சுக்கணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம். இது 2வது நாள் சாயந்தரம் ஃபுல்லாக காஞ்சதுங்க. பாருங்கள் இந்தளவுக்கு கலர் மாதிரி நல்லா காஞ்சி வந்துட்டுருக்குது. இந்த மாரி தாங்க இருக்கும். நல்லா காஞ்சி வருது பாருங்கள். கலருமே பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக மாறுதுன்னு. இது 2வது நாள் பகல் ஃபுல்லாக காய வச்சுருக்கோம். இப்போ அதை நம்ம எடுத்து நம்ம மீதம் வச்சுருந்தோம் இல்லைங்க மோர், அந்த பக்கெட்டில் நம்ம சேர்த்திக்கிடலாம். பாருங்கள் மோரோட கலரும் பாருங்கள், அளவும் பாருங்கள் எவ்வளோ குறைஞ்சிருச்சுன்னு. இப்போ இதில் தான் இந்த நம்ம சுண்ட வத்தலை மறுபடியும் சேர்த்திக்கிற போகிறோம். இந்த மோரில் ஊற வச்சு தான் நம்ம காய வைக்கிறோம். இது நாளைக்கு பார்த்தா இந்த மோரெல்லாம் ஃபுல்லாக இழுத்துருங்க, அந்தளவுக்கு இருக்காது. இப்போ பாருங்கள் நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். அந்த மோரோட அளவுகள் வந்து நல்லாவே இழுத்து வந்துடுங்க. அந்த வத்தல் சுண்டைக்காயில் காயோட அளவுகளும் பாருங்கள் நல்லா குறைஞ்சி வந்துட்டுருக்கு பாருங்கள். இப்போ லைட்டாக தான் அந்த மோர் வருது பாருங்கள். கரண்டியில் எடுத்து காமிக்கிறப்ப திக்னஸாக இருந்ததெல்லாம் நல்லா உறிஞ்சி எடுத்துரும். அவ்வளோ சூப்பராக நமக்கு தான் இரு. இது 3வது நாள் காலையிலங்க. 3வது நாள் காலையில் ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணி பாருங்கள் வத்தலில் இருந்த மோரெல்லாம் வந்து இந்த காய் பக்கெட்டில் இருந்த மோரெல்லாம் இந்த சுண்டைக்காய் வந்து நல்லா எடுத்துருங்க. சுத்தமாக எடுத்துருச்சு, உறிஞ்சிருச்சு. இப்போ பாருங்கள் சூப்பராக நமக்கு சுண்டைக்காய் 3வது நாள் எடுத்துட்டோம். அந்த மோரெல்லாம் வந்து சுத்தமாக பக்கெட்டில் இல்லை பாருங்கள். ஒரு சொட்டு அளவு கூட மோர் இல்லை. ஏன்னா அந்த வெயிலில் காய வச்சு நம்ம போடுறதுனால அந்த மோரெல்லாம் நல்லா இழுத்துக்குங்க. இப்போ பாருங்களேன் இவ்வளோதான். இன்னும் வந்து ஊற வைக்க வேண்டியது இல்லைங்க. இப்படியே ஒரு 3 to 4 நாளுங்க வெயிலுக்கு தகுந்த மாதிரி காயும். மோர் ஒரு சொட்டு கூட இல்லை, பக்கெட் சுத்தமாகிருச்சு பாருங்கள். இதை இப்படியே போய் எடுத்து காய வச்சுக்கிறலாம். வெயில் நல்ல வெயில் இருந்தால் 3 நாளில் காய்ஞ்சிருங்க, இல்லாட்டி ஒரு 4 நாள் அளவு ஆகும். இப்போ சுண்டை வத்தல் நல்லா நமக்கு காஞ்சிருச்சு. 4 நாள் காய வச்சோம். மோர்லேருந்து எடுத்ததுக்கப்புறமும் 4 நாள் நம்ம காய வச்சோம். நல்லா இப்போ பாருங்கள் ஒரு பக்கெட்டில் போட்டால் சலசலன்னு சவுண்டு வரணும். இந்தளவுக்கு பாருங்கள். இப்படி இருந்தால் தான் நமக்கு கரெக்டான பக்குவம். இப்போ குழி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லா காஞ்சா தான் இந்த சவுண்டு வரும் நமக்கு. இப்போ இருங்க பக்கெட்டில் மாற்றிட்டு காமிக்கிறேன். இதில் ஒரு பக்கெட் அளவு நம்ம காய் சேர்த்திக்கிட்டோம். இப்போ எவ்வளோ இருப்புக்கு காஞ்சதுக்கப்புறம்னு பார்ப்போம். இந்த அளவுக்கு போட்டிருந்தோம் நம்ம காய். இங்கே பாருங்கள் இதில் இந்த அளவுக்கு கொஞ்சம் தான் கம்மியாக இருந்துச்சு. ஒரு பக்கெட்டுக்கு 3/4 பக்கெட் பக்கம் நம்ம காய் போட்டு மோர் ஊற்றி வச்சப்போ ஒரு பக்கெட் வந்துச்சு. இப்போ பாருங்கள் 1/2 பக்கெட்டு தான் நமக்கு இருக்குது. இது வந்து நம்ம வெயிட் பார்க்கல, பக்கெட்டில் மட்டும் ஒரு பக்கெட் காய் வந்துச்சு.
3/4 பாக்கெட் காய் மோர் ஊற்றுனதுக்கப்புறம் கரெக்டாக மேலே வரைக்கும் வந்துச்சு. இப்போ பாருங்கள், சவுண்டு பாருங்கள். இந்த மாதிரி சவுண்ட் இருந்தால் தான் நல்லா காஞ்சிருக்குது. 1 வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது, அப்படியே இருக்கும் நமக்கு வத்தல். இப்போ இதுலையும் பாருங்கள், அந்த பிஞ்சு காயெல்லாம் நம்ம தனியாக எடுத்துடணும். எடுக்கலாட்டி இந்த மாதிரி தான் இருக்கும், கருப்பு கருப்பாக இருக்குது பாருங்கள். இப்போ இந்த வத்தலை பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. இப்போ உடச்சா அப்படி 2ஆக உடையணும். இதுதான் கரெக்டான பக்குவம். உங்களுக்கு டவுட்டாக இருக்குன்னா அப்படி உடச்சி பார்த்துருங்க. 2ஆக வருது. மோரெல்லாம் பாருங்கள், உள்ளே நல்லா குடிச்சு வந்திருக்கு. மோரெல்லாம் நல்லா குடிச்சிருக்கு. உள்ளே ஃபுல்லாக மோர் இருக்குது பாருங்கள். ஆனால் நல்லா இருக்குங்க, சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பொரிச்சு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், கொஞ்சம் சுண்ட வத்தல் எடுத்து எண்ணெயில் போட்டுக்கிறலாம். போட்டு நல்லா செவக்க விட்டு மட்டும் நல்லா எடுத்துக்கிறலாங்க. மொறுன்னு செவந்து வரட்டும். இப்போ நம்ம சுண்ட வத்தல் நல்லா பொரிச்சிட்டோம். இதை நம்ம ஒரு தட்டத்தில் மாற்றி எடுத்துக்கிறலாங்க. இப்போ சூப்பராக டேஸ்டியாக சுண்ட வத்தல் ரெடி ஆயிடுச்சுங்க. சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. அந்த மோரெல்லாம் உறிஞ்சி அந்த உப்போட அளவுகள்லாம் கரெக்டாக பெர்ஃபெக்டாக இருக்குங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.